சரிங்களா. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி திமுக அரசை கண்டித்து கடும் கண்டனம் அறிக்கையை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அதில் கடந்த 5 ஆண்டுகளாக மக்களுக்கு திமுக அரசு அல்வா கொடுத்துக் கொண்டிருக்கிறது என்றும், மத்திய அரசு நிதி ஒதுக்கீடு செய்யவில்லை என்று கூறிய பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தாமல் மக்களை ஏமாற்றி வருகிறது என்றும் இபிஎஸ் கடும் கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார். மேலும் 2026ஆம் ஆண்டில் திமுக 2.0 அல்ல, திமுகவிற்கு 0 தான் கிடைக்கும் என்றும் அவர் குற்றம் சாட்டி இருக்கிறார். கடுமையாக விமர்சித்து வெளியிட்டுள்ள அந்த அறிக்கையில், கடந்த ஆண்டு சட்டமன்றத்தில் திமுக தரப்பில் வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படும் என அளித்த உறுதிமொழிகள் எவற்றையுமே நிறைவேற்றவில்லை என்றும், 2021ஆம் ஆண்டு தேர்தல் காலத்தில் 525க்கும் மேற்பட்ட வாக்குறுதிகள் வழங்கப்பட்டு அதில் 4 1 பங்கு கூட இன்னும் நிறைவேற்றப்படவில்லை. கவர்ச்சிகரமாக பல பெயர்களை வைத்து மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கும் செயலில் தமிழக அரசு, இப்போதைய அரசு ஈடுபட்டு வருகிறது என்றும், முதலமைச்சர் மு க ஸ்டாலின் 2024 அவருக்கு 2.0 ஆட்சி நடக்காது என்றும், அது 0 ஆட்சியாகத்தான் இப்போது நடந்து கொண்டு இருக்கிறது, பூஜ்ஜியத்தை தான் இந்த தேர்தலில் மக்கள் அவருக்கு பரிசீலிப்பார்கள் என்றும் எடப்பாடி பழனிசாமி மிக கடுமையாக விமர்சித்து அந்த அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். மக்கள் முன்னேற்றத்திற்கு என்ன திட்டங்களை கொண்டு வந்தீர்கள் என்று கூறி அவர் மக்களிடம் வாக்குகளை கேட்க தயாரா என்றும், காலையில் எழுந்தவுடன் மேக்கப் போட்டு இம்சை அரசன் 23ஆம் புலிகேசி போல வெற்றி வெற்றி என ஸ்டாலின் முழக்கமிடுகிறார் என்றும், மக்கள் காதுகளில் சுற்றப்படும் காகித பூவை மக்கள் நம்பி ஏமாற மாட்டார்கள், இனிமேலும் திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்ப மக்கள் காத்திருக்கிறார்கள் என்றும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இன்று விடுத்துள்ள அறிக்கையில் திமுக அரசை கடுமையாக விமர்சித்தும், முதலமைச்சர் மு க ஸ்டாலினையும் கடுமையாக விமர்சித்து இன்று வெளியிட்டுள்ள அந்த அறிக்கையில் தெரிவித்திருக்கிறார். இதனால் 2026 சட்டமன்ற தேர்தலில் மக்கள் திமுகவிற்கு தோல்வியைத்தான் பரிசீலிப்பார்கள் என்றும் அந்த அறிக்கையில் அவர் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். சர்மிளா.